ராமரும் வேணாம், ராமசாமியும் வேணாம். அதாங்க ராமரும் வேணாங்கிறத சொல்லு. நீ தான் கிருஷ்ணன் படம் ஊரெல்லாம் விட்டுற. கிருஷ்ண ஜெயந்திக்கு யார் விட்டுறா? அது மாயோன்ல சொல்றாரு. மாயோனா அதுவோ நீ சொல்லு. ராம ஜெயந்தி வேணான்னு சொல்லு. ராமசாமி வேணான்னு சொல்லு. ராமசாமின்னு நீ சொல்ற இல்ல, ராமசாமிங்கிற பேர் யாருக்குமே தெரியாது. நீ ராமசாமின்னு சொல்லிக்க, யாரையும் தான் நினைப்பாங்க. அப்ப ராமசாமி வேணான்னு சொல்வதற்கு தான் நீ ராமன் வேணான்னு சொல்ற. ஏன்னா ராமசாமி வேணான்னு சொல்லிட்டா நம்மளை வந்து பாஜக ஆளா சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக என்ன பண்ற, ஒரு அட்னஸ் போட்டு வச்சுக்கிறது. இந்த பக்கத்துல இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறல்ல, என்ன சொல்றாரு, பார்ப்பான்னா என்னமோ சொல்லியிருக்காருல, என்னது எல்லாரையும் சமமா பார்ப்பான்னு. உன் பாட்டனை தலைகிற தொங்க விட்டு அடிச்சிருக்கான் திருவில்லிபுத்தூர்ல. உன் முப்பாட்டனை ஒரு பையர் பேசியிருக்காருல்ல, நாங்க எங்க சாதிக்குள்ள ஒருத்தர் வந்ததுனால அந்த தலைகிற தொங்க விட்டு அடிச்சாருன்னு. அது வேற யாரும் இல்லை, இவங்க தாத்தா தான், இவரோட தாத்தாவை தான். உனக்கு சூடு சொரணை இல்ல? தலைகிற தொங்க விட்டு அடிச்சான்னு ஒருத்தர் வெளிப்படையா சொல்றான். நீ பாப்பான்னு பேசுறதுக்கு இப்படி பேச. பாரதியாருக்காக சொன்னது அப்படிங்கிறாங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பேசினாரு. அவனை போய் பாப்பான்னு சொல்றாங்களே. ஆமா, அவன் எல்லாரையும் சமமா பார்த்தா. ஜாதிகள் இல்லையடின்னு பாப்பா கிட்ட அவர் சொன்னாரு. பாப்பா கிட்ட ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டாருல, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாரதி, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம்ங்கிறாரு. நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டியா, இல்லாது ஏன் உயர்வு தாழ்வு சொல்லணுங்கிற? ஜாதிகள் இருக்குதடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்வதில் பாவம்னு தான் சொல்லியிருக்கணும். அது ஒரு பொய்யான கவிதை. சீமான் மாதிரி ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை பத்தி வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கப்புறம் இல்லாத ஜாதிக்குள்ள நீ உயர்வு தாழ்வு பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்ற? அப்ப ஜாதிகள் இருக்குதடி பாப்பா, குல தாழ்வு உயர்ச்சி சொல்வதில் பாவம்னு சொல்லியிருந்தா அது கரெக்டா இருக்கும். இது மாதிரியே ஒரு அட்லஸ் பாப்பா அப்படின்றது பாரதியாருக்காக சொன்னது. அதுதான் சொல்றேன். பாரதிக்கு சொன்னாலும் சரி, இவருக்கு சொன்னாலும் சரி, அதைத்தான் நான் சொல்றேன். இந்த கண்ணோட்டம் பெரியாருக்கு எதிர்ப்புங்கிறது நீ யாருக்காக பல்லக்க தூக்குறங்கிறதுனாலதான் பெரியார் எதிர்க்க முடியாதுங்க. பெரியார் எதுலையுமே இல்ல. நீங்க சொல்ற பெரியாரை எதிர்த்தானா பேரறிஞர் அண்ணா ஜெயிச்சாரு. பெரியாரை எதிர்த்தெல்லாம் ஜெயிக்கலங்க. பெரியார் வந்து வெளியில வந்தாரு. பெரியார் எடுத்து என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க. ரெண்டு பேரும் திட்டிக்கலையா? வெளியே வந்துட்டாங்க. அண்ணா பெரியார் திட்டிருக்காருங்க. பெரியார் அண்ணா என்ன திட்டிருக்காரு பெரியாரை பத்தி சொல்லுங்க. இல்ல முரசொலியில வந்ததெல்லாம் எடுத்து போடுறாங்களே. பெரியார் சொல்லுங்க, யார் சொல்லியிருக்கா? பெரியாரை குறித்து அண்ணா என்ன இழிவாக பேசியிருக்கிறார் சொல்லுங்க. பெரியார் கிட்ட வெளியே வந்தா கட்சி ஆரம்பிச்சாரு. பெரியார் கூட காமராஜர் கோட்டு போடுங்க, திமுக போடாதீங்க தான் சொன்னாரு. அண்ணா பெரியாரை குறித்து இழிவாக என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க, காட்டுங்க. சும்மா அள்ளி விடுறதுங்க எல்லாவற்றையும். இது ரொம்ப 2000 வருஷத்துக்கு, இதுக்கே 50 வருஷத்துக்கு முன்னாலே அள்ளி விடுறான்னா இவன் 2000 வருஷம் தமிழர் கதையெல்லாம் எப்படி விடுவான் பாத்துங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு கதையெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு பாத்துங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது போன்ற நபர்களை பேசும்போது நம்மளும் அது மாதிரி இழிவான நபரா மாறிடும் பாருங்க. நம்மளோட மொழியே மாறுது. அவன் இவெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம்ல. அதாவது தேவையில்லை. ஏற்கனவே பேசுறோம். இந்த உதிரி பூக்கள் படத்துல ஒரு வசனம் வரும். உதிரி பூக்கள் படத்துல ஊரெல்லாம் சேர்ந்து அவர் ரொம்ப கொடுமை பண்ணிட்டாருன்னு அவர் ஆத்துல இறக்கி விட்டுருவாங்க, சாவறதுக்கு விட்டுருவாங்க. அவன் போகும்போது ஒரு வசனம் கெட்டு போவான் அந்த விஜயன். இவ்வளவு நாள் ஊர்ல நான் தான் கெட்டவனா இருந்தேன், சாகும்போது உங்களையெல்லாம் கெட்டவனா மாத்திட்டு சாவுறேன்னு, கொலகாரனா மாத்திடுறீங்கன்னு. அது மாதிரி அந்த நபரை பத்தி பேசும்போது நம்மளும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுற சூழலுக்கு நீங்க உருவாக்குறீங்க.